வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோடைய கொதுக்களத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்னா, இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இது 6 காலுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எவ்வளோ வேகமாக உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு என்னோடய மொபைல் டேட்டாவை பொறுத்து தான் தெரியும். வாங்க சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி டேட் என்னென்னா 21/8/2026. 1. குமரி மாவட்டத்தில் தானுமாலையார் கோயில் அமைந்துள்ள ஊர். குமரி மாவட்டத்தில் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஃபேமஸாக சொல்லக்கூடியது தானுமலையார் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுசீந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? சுசீந்திரம். ஓகேங்க, நான் அந்த பப்ளிஷ் பண்ணக்கூடிய பேட்டர்னை கொஞ்சம் மாற்றுவேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேங்களா? அது போக இந்த தானுமலையார் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 3 கடவுளும் ஒரே கோயில், அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு. இங்கே தானு அப்படிங்கிறத சிவனை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? தானு மாலையார். ஓகேங்களா? மால் அப்படின்னா விஷ்ணு, அயன் அப்படின்னு சொன்னால் பிரம்மன். சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் இந்த கோயிலில் இருக்காங்க. ஓகே, ஒரே கல்லால் ஆன ஆஞ்சநேயர் 18 அடியில் இருக்கக்கூடிய விசேஷம் இந்த கோயிலுக்கு உண்டு. 1 மேலேருந்து கீழே என்ன? பிரபல பின்னணி பாடகி பி. சுசீலா அவர்கள். ஓகே, இவங்க வந்து இசைக்கோயில் இல்லைன்னா மெல்லிசை அரசின்னு நம்ம சொல்லுவோம். 6 இடமிருந்து வளம் என்ன? வணிகம் இந்த நோக்கம் கொண்டது. பிஸ்னஸ் அப்படின்னாலே ப்ராஃபிட் ஓரியன்டு, லாபம் நோக்கம் உடையது. லாபம் பார்க்கறதுக்காக தான் பிஸ்னஸ். ஓகே, அப்போ 3 கிழந்து மேல் என்ன? நிலவு. நிலவை வந்து மதி, சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே மதி அப்படின்னு சொல்கிறேன். மதிங்கிறதுக்கு அறிவுங்க வேடும், அறிவுங்க அர்த்தமும் உண்டு. 10 கிழந்து மேல் என்ன? இஷ்டம். இஷ்டம்னா விருப்பம், ஆர்வம் எதுனாலும் சொல்லலாம். 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ், அருவின்னு சொல்லலாம். குற்றாலம் அதுக்கு ஃபேமஸ்ஸு, ஒகேனக்கல் ஃபேமஸ். ஓகே, நம்ம இப்போதைக்கு அருவின்னு மட்டும் எழுதும். இஷ்டம்க்கு 10 கீழேருந்து மேலே இஷ்டம் அப்படிங்கிறத விருப்பம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். பதில் என்ன? விருப்பம். அப்போ 8 இடமிருந்து வளம் என்ன? கதவை பூட்ட இது அமைப்பார்கள். கதவை பூட்ட லாக். லாக்குங்கிறத தமிழில் தாழ்பால். பூட்டுன்னு சொல்லலை, இங்கே தாழ்பால், அதாவது கொண்டி. ஓகேங்களா? தாழ்பால் அமைப்பாங்க. ஓகே, ஸோ 14 கீழேருந்து மேலே என்னன்னு பார்த்துக்கலாமா? கதிர் அறுக்க பயன்படுவது. நெல் விளைஞ்சிச்சின்னா அந்த கதிர் அறுக்கிறதுக்கு சாரிங்க, தாழ்பால் இல் தப்பாக போட்டுட்டேன், இல். ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அரிவாள். கதிர் அரிவாள்னு நம்ம சொல்லுவோம், இங்கே அரிவாள் மட்டும் சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி 9 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். ஆன்சுக்கு சொற்களுக்கு அர்த்தம் பார்க்க உதவுவது. இந்த வேர்டுக்கு மீனிங் பார்க்கறதுக்கு உதவுவது என்னென்னா டிக்ஷனரின்னு சொல்லுவோம். அதை தமிழில் சொல்லணுன்னா அகராதி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 15 இடமிருந்து வளம் என்ன? சாவி, அதாவது கீ. தமிழில் சொல்லுங்கள். கீக்கு தமிழில் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 16வது கேள்வி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை, கேள்வி எதுவும் இருக்க மாதிரியும் தெரியலை. ஓகே, 14 இடமிருந்து வளம் என்ன? ராஜ்கிரண் அஹானா நடித்த படம். ராஜ்கிரண் வந்து அஹானா கூட நடித்த படம் என்னென்னா அரண்மனை கிளி. அரண்மனை கிளி. சரிங்க, இப்போ 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? மாடுகளுக்கு இது உணவாக கொடுப்ப. மாட்டுக்கு தவிடு இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்னா புண்ணாக்கு சொல்லலாம். புண்ணாக்குன்னா நம்ம நெல் இல்லை, கடலையை அரைச்சி கடலை எண்ணெய் எடுக்க போக மீதி சக்கை கிடைக்கும்ல, அதை தான் வந்து புண்ணாக்குன்னு சொல்லுவோம்.
நம்ம எள்ளு புண்ணாக்கு சாப்பிடுவோம். அதே மாதிரி மாட்டுக்கு கொடுக்கறதுக்கு கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, அதாவது வேக்கடலையை அரைச்சப்போ மீதி உள்ளது, வேப்ப எண்ணெய் அரைச்சப்போ வேப்ப புண்ணாக்கு, தேங்காய் எண்ணெய் அரைச்சப்போ தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு. ஓகேங்களா? இத்தனை வகை புண்ணாக்கு இருக்குது. மாட்டுக்கு கொடுக்கறது நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? கடலை புண்ணாக்கு சொல்லுவாங்க, தேங்காய் புண்ணாக்கு சொல்லுவாங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? சத்யராஜ் கட்டப்பாவை நடித்த படம். கட்டப்பா, பாகுபலி. சரிங்க. 20 கீழேருந்து மேலே என்ன? இது பெண்களுக்கு வேலி என்பது. 2வது இடத்து லீ இருக்கு. ஸோ தாலி பெண்களுக்கு வேலி என்பது. ஒரு சைடு பாதுகாப்பும் லிமிட்டுக்கும். ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? இந்த தாலி கூட இந்த ஆன்சர் சேர்ந்து கோயின்சிட் ஆகாங்க. 12 மேலேருந்து கீழே. டேஷ் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்தவம். மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்தவம். இது பாட்டு இருக்குது கண்ணதாசன் லிரிக்ஸில். கமல் படத்தில், மன்மத லீலை படத்தில் 1976 வந்த படம். 13 மேலேருந்து கீழே என்ன? நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நாடு. நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நாடுன்னா பாகிஸ்தான். நம்மகிட்ட வந்து எப்போ பிரிஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1947 ஆகஸ்ட் 14. அதனால தான் நம்ம 15 வந்து நம்ம விடுதலை நாளாக சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். 17 இடமிருந்து வலம் என்ன? பேனர்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளெக்ஸ் போர்டு, அதாவது ஃப்ளெக்ஸ் போர்டுன்னு சொல்லுவோம். பதாகை அப்படின்னு சொல்கிற கரெக்டாக இருக்கும். போர்டு, ஃப்ளெக்ஸ் போர்டு. ஓகே. 19 வலமிருந்து இடம் என்ன? ஒரே கேள்வி தான் இருக்குது. மனிதர்களே சுமந்து செல்லும் வாகனம். மனிதர்களே சுமந்து செல்லும் வாகனம் அப்படின்னா பல்லக்கு, இல்லைன்னா சிவிகைன்னு சொல்லுவோம் நம்ம. இதை வந்து நீங்கள் சபரிமலைக்கு போனீங்கன்னா டோலின்னு சொல்லுவாங்க. நடக்க முடியாதவங்கள கீழே வந்து பம்பையிலேருந்து மேலே சபரிமலை வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க, டோலின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 பேர் வந்து தூக்கிட்டு போவாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 பேர். ஓகே. 7 கீழேருந்து மேலே என்ன? குந்தகம் விளைப்பது, கெடுகு தீங்கு விளைவிப்பது. இதுக்கு வேறு ஹிண்ட் வேணுங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? இசையமைப்பாளர் இளையராஜாவின் தம்பி. நேற்று கூட தினமலரில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். கங்கை அமரன். பதில் என்ன? கங்கை அமரன். சரிங்க. அப்போ 7 இடமிருந்து வலம் என்ன? ஈரோடு மாவட்டத்தில் இந்த அணை உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் எந்த அணை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவானி சாகர் அணை இருக்குது. பவானி சாகர். பவானி சாகரோட ஹைட் வந்து 105 அடி ஹைட் இருக்குதுங்க. ஈரோடு சத்தியமங்கலம் ஏரியாவில் இருக்குது. ஓகே. அப்போ 7 கீழேருந்து மேலேன்னா குந்தகம், கேடு, தீங்கு விளைவிக்கிறது. பங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பங்கம் செய்வது அப்படின்னா குந்தகம், கேடு, தீங்கு, இல்லைன்னா தோல்வி, இல்லைன்னா அவமானம், இது எல்லாமே இதுக்கு இந்த வேர்டுக்கு பொருந்தும். ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? 5 மேலேருந்து கீழே அச்சமின்மை. அச்சம் இல்லாமல் இருக்குது, பயப்படாமல் இருக்குது. அஞ்சாமை. அச்சம் என்பது மடமையடா. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? போக்கர். தமிழில் போக்கருக்கு தமிழில் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா தரகு அப்படின்னு சொல்லுவோம். தரகர். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக அதை மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வே ஆஃப் பப்ளிஷிங் பேட்டர்னை வந்து மாற்றுவேன். இந்த நம்ம ஆன்சர் இப்போ சால்வ் பண்ணுற பேட்டர்ன் எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ணுவோம் கூடிய விரைவில். வார்த்தை விளையாட்டை பாருங்கள். தோல்வி. ஓகேங்களா? ஸோ தோல், பகல். ஓகேங்களா? இந்தமாதிரி இப்போ 15 வேர்ட்ஸை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரோன் ஒன்று இருக்குது, 1. 2வது இந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது,
ஓகேங்களா? நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.